وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாருடைய அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்கள் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்ட சத்திய சகாபாக்கள் அல்லாஹ் ரப்பூல் மீது கடமையாக்கி இருக்கின்ற இல்லாத நிறைவேற்றுவதற்காக அறிவு புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தி சமாதானம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வையும் அவர்களுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் கட்டுப்படுதல் என்கிற ஒரு பிரதானமான பண்பு மூமின்களுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த வழிமுறை கட்டளை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 59ஆம் வசனம். வீடுகளில் திருமறை குர்ஆன் தமிழாக்கம் இருந்தால் நேரம் இருக்கும்போது இந்த வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பி இருந்தால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இத்தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களின் அதிகாரம் உடையோருக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுதல், உங்களின் அதிகாரம் வகிப்பவர்களுக்கு கட்டுப்படுதல். இந்த 3 விஷயங்களை வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும். நாம எந்த அளவுக்கு இந்த காரியங்களை செயலாற்றுவோம் என்கிற விமர்சனத்துக்குள்ள போகாம, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபி தோழர்கள் இதை எவ்வாறெல்லாம் கட்டுப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை அறிந்து கொண்டாலே நாம வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருக்கணும் என்ற ஒரு சிந்தனையின் எண்ணம் நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுவதற்கு இந்த ஜும்மாவுடைய உரை ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிற அந்த காரியங்கள் பார்க்கிற, படிக்கிற, கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீடுகளில் அமர்ந்திருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல், அதற்கு அருகாமையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு. வீட்டுக்குள்ள அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருக்கிறார்கள். அப்ப வெளியில பள்ளிவாசல்ல காது இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், இப்னு கத்ரத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருக்கு கடனாக பணம் கொடுத்திருக்கிறார். அவர் உரிய நேரத்தில் கடன் தொகையை திருப்பி தரல. இப்ப அவரை தேடி பள்ளிவாசலுக்கு வந்த பாது ரலியல்லாஹு அவர்கள் இப்னு கத்ரத் அவர்களை பார்த்து, என்னுடைய பணத்தை உடனே கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்னிடத்தில் கொஞ்சமான தொகை இருக்கிறது, இதை நீங்க வாங்கிக்கங்க அப்படிங்கிறார். இல்ல முழுசையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ஒரு 2 பேரும் பேசும்போது என்ன ஆகுதுன்னா, பள்ளிவாசல்ல சத்தம் அப்படி பிரவாகமா போய்கிட்டு இருக்கு. நீ வாங்கின, நீ கொடுத்த, இது சத்தம் பெருசா போயிட்டு இருக்கு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள்ளிருந்து வெளியே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ கட்டுப்பட்டேன் அப்படிங்கிறார். பாதியை வாங்கிட்டு மீதியை கழிச்சு விடு அப்படிங்கிறாங்க செய்கையில. இதோ பாதியை வாங்கிட்டு கால் பேசாம வாயை மூடி போயிட்டார். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல சத்தம் இருக்கக்கூடாது. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு உரியது. அங்க யாருடைய குரல்களும் உயர்வாக இருக்கக்கூடாது. நான் தான் பெரியாரு அப்படின்னு ஒரு குரல் உயரவே கூடாது.
என் சத்தத்துக்கு மிகுதியா வேற எதுவும் கிடையாது என்கிற ஒரு ஆள் சத்தம் போடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய நோக்கம் என்னன்னா, இது அல்லாஹ்வுடைய வீடு, அங்கே உங்களுடைய குரல்கள் உயர்கின்றன, உடனே பாதியை கழிச்சு பாதியை வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. இதோ கட்டுப்பட்டேன் அப்படின்னு வாங்கிட்டு கால் பேசாம போயிட்டார். இது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுகிற ஒரு சமூகத்தை உருவாக்கி இருந்தார்கள். இது மாதிரியான ஒரு செயல்பாடுகள், ஒரு சிந்தனைகள் நம்மிடம் அதிகாரம் வகிப்பவர் நமக்கு ஒரு கட்டளையை அப்படி பிறப்பித்தார். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டணும். நம்மள அதிகாரம் வகிப்பவர் இது மாதிரி ஒரு பிரச்சனையை நம்முன் வைக்கும் பொழுது நான் வேறு இடத்தில் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று கிளம்புகிற மக்களை நிறைய பார்க்க முடியும். நீங்க இல்லைன்னா இன்னொரு இடத்துல போய் பார்த்துக்கலாம், இந்த ஜமாத்துல இன்னொரு ஜமாத்துல பிரச்சனை பண்ணிக்கிறேன், அந்த இன்னொரு ஜமாத்து இல்லைன்னா சட்ட ரீதியா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டுப்படாமை என்கிற ஒரு பண்பு இல்லாத காரணத்தினால் இந்த சமூகம், இந்த சமுதாயம், இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சீரழிகிற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தாரா, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க, அதிகாரம் வகிப்பவர்களுக்கு கட்டுப்படுங்க. இது நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றினோம் என்று சொன்னால் நிறைய நன்மைகள் இந்த உலகத்தில் நம்மால் அடைய முடியும். ஏராளமான பிரச்சனைகளுக்கு நம்மால் தீர்வுகளை காண முடியும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை உருவாக்கிய காரணத்தினால்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் இன்றைக்கு பேசப்படுகிற காட்சிகளை பார்க்கணும். எந்த அளவுக்குன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னமல் மூமினல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜீலத்து குலூபுஹும். உண்மையான மூமின்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய திருநாமம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் நடுங்கும் அப்படிங்கிற அல்லாஹ். இது திருமறை குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம். 8வது அத்தியாயம் 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அல்லாஹ் என்று சொன்னால் உள்ளம் நடுங்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடம் சொல்லப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றார். எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு நடுங்கியது என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர். அப்ப அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கணும். என்ன வசனம்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் நேசிக்கும் பொருட்களில் இருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் முழுமையான நன்மையை அடைய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கணும். இந்த அல்லாஹ்வுடைய வசனம் இறங்கியவுடன் அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து விளக்கம் கேட்டார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில முழுமையாக செலவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. இந்த செய்தி இறங்கின அபூதல்ஹா என்ன செய்யறாங்க கேட்டா, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து எனக்கு மிகவும் விருப்பமானது வைருஹா என்கிற ஒரு தோட்டம் தான். அது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இளைப்பாறுவதற்காக, களைப்பாறுவதற்காக அவ்வப்போது சென்று வருகிற ஒரு தோட்டம், பிரம்மாண்டமான ஒரு தோட்டம். தோட்டம்னா என்ன? பேரிச்சம் தோட்டம். அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லிடுறார். நேர தன்னுடைய மனைவியிடத்துல போய் அழைக்கிறார், வாசலில் நின்று, உம்மு சுலைம் அவர்களே, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து விட்டேன், நீங்க வெளியே வந்துருங்க அப்படின்ட்டாங்க. இது காரணம் என்னன்னா அல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட வார்த்தை? நீங்கள் நேசிக்கும் பொருட்களிலிருந்து தானம் செய்யாத வரை. நிறைய நம்ம பொருட்களை நேசிக்கிறோம், நேசிக்கிற பொருளையா தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறோம்? அப்படி கிடையாது. நிறைய உலகத்துல தர்மத்தினுடைய வழிபாடுகள் எப்படி இருக்குது? நிறைய பள்ளிவாசல்கள்ல வாலியில ஜும்மா வருஷம் முடிஞ்சவங்க எண்ணி பார்த்தோம்னா கிழிஞ்சதாவது 2 கடை. மாற்ற முடியல சொல்லி போட்டுட்டு போற ஆட்களையும் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, தான் எதை விரும்புகிறோமோ அதை தர்மத்தில் முன்வைக்க வேண்டும். அதுதான் நேசம் வளரும். நேசம் வளர்வதற்கான அடிப்படை என்ன இருக்கு? பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு ஒருவர் நம்ம இடத்தில் தேடி வருகிறான், அவனுடைய பிரச்சனைகளை தீர்க்கிற பொழுதுதான் அந்த ஜமாத்தும் அந்த சமுதாயமும் மலர்ச்சி அடையும். அப்படி செய்யலைன்னு சொன்னா
கடைசியில என்ன ஆகும்? இந்த சமுதாயத்தில் உள்ள நிறைய பேர் பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு தான் உருவாகும். உலகத்தில் நிறைய பார்க்கிறோம்ல, எத்தனை வீடுகளுக்கு வாசல் முன்பாக ரமலான் மாசம் வந்துட்டா, பக்ரீத் வந்துட்டா, அது அல்லாத மாசங்கள் வந்துட்டா, எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வந்துட்டா, நான் சாத்தி வந்திருக்கிறேன். இப்படி பிச்சை எடுக்கிறவன் யாரா இருக்கிறான்? சிவபெருமானை நம்பிக்கை கொண்டவன் திருவோடுகளை ஏந்துகிறான். அவன் குரல்ல சத்தம் வர ஏந்துவான். போட்டா போடு, போடாட்டா போடுவோம். அப்படி யாசிப்பவர்களை நீங்க பார்க்க முடியும். இந்த சமுதாயத்தில் மட்டும்தான் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என்று யாசிப்பதை நம்முடைய கண்களால் பார்க்கணும். காரணம் என்னன்னா, இந்த சமுதாயம் தான் விரும்பியிலிருந்து தர்மம் செய்து இந்த சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு வாசலை, வழியை அமைக்க. அது அமைக்காத காரணத்தினால்தான் நாம் முஸ்லிம்கள் எல்லாம் வறுமையில் இருக்கிறோம், சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கான குறுகிய அளவில் கூட ஒரு திட்டம் இல்லை. திட்டம் இல்லாத காலத்துல என்ன ஆகும்? பொருளாதாரத்தை யார் எங்க கொண்டு கொடுக்கிறது தெரியாது. தர்மம் செய்வதற்கான சிந்தனை மிகவும் குறைவா போயிடும். அதனால அல்லாஹ் சொன்ன உடனே அபூதல்கா போனாரு, வயிறுவா என்ற தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்கு ஒப்படைத்தேன் அப்படின்னா. அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிற ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். எந்த அளவுக்குன்னா, உமர் ரலியல்லாஹு காலத்துல அவங்க ஆட்சியில கலிஃபாவா இருக்கிறாங்க. அப்ப அவர்களை சுத்தி யார் இருப்பாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ்கள்ல அதிகமான ஞானம் உள்ளவர்கள் யார் இருப்பாங்கன்னா, சிறுவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களை அருகாமையில் உமர் ரலியல்லாஹு வைத்துக் கொள்வார்கள். அப்படி வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அவர்களுக்கு அருகாக குர்ரு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் இருக்கிறார். அவர் ஒரு இளைஞர். அப்ப நபிகள் நாயகம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக உயைனா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் வெளியூர் வந்து வருகிறார். இந்த குர்ரு என்கிறவருக்கு நெருக்கமான சொந்தக்காரர். அவரிடத்தில் வந்து, உமர் அவர்களை நான் சந்திக்கணும், நீங்க எனக்கு ஒரு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டவங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அனுமதி வாங்கித்தாரேன்னு சொல்லி அனுமதி கேட்கப்படுகிறது. உயையா என்கிற நபித்தோழர் அழைத்து வரப்படுகிறார். அவர் வந்து அவர் உமர்களில் அவர்களை பார்த்தவுடனே சொல்லுகிறார். என்ன வார்த்தை சொல்றாருன்னா, உங்கள் ஆட்சியில் நீதி இல்லை அப்படின்னு டக்குன்னு வார்த்தையை விடுறார். அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள ஆளு? ஜனாதிபதியாக இருக்கிறார். யாரு ஆட்சியில யாருக்கு நீதி இல்ல? சட்டார் முருகி அப்படி எந்திரிச்சார்ல அந்த இளைஞர், இருங்க, ஜனாதிபதியை நிறுத்தி வைத்தார். நிறுத்தி வைத்தவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சும்மா உமரை கட்டுப்படுத்த முடியாது. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, பெருந்தன்மையை மேற்கொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவியலர்களை அலட்சியம் செய்வீராக அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த வார்த்தை எங்க உள்ள வார்த்தை? அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை. திருக்குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 199வது வசனம். இந்த வசனத்தை எடுத்து ஓதி அப்படி சொல்லுகிறார். உமர் அப்படியே கட்டுப்பட்டு அமர்ந்து விடுறார். இன்னைக்கு உலகத்துல நிறைய மேடைகள்ல பேசுவாங்க, யாருடைய ஆட்சி இந்தியாவில் அமையும்னா உமர் மாதிரியான ஒரு ஆட்சி நிறுவப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு, சிலாகித்து பேசுகிற காட்சியை பார்க்கணும். அப்படி ஆட்சியில நீதியும் நேர்மைக்கும் சொந்தக்காரர் யாருன்னா உமர். அவரை பார்த்து உங்க ஆட்சியில நீதி இல்லைன்னு சொன்ன கோபப்பட்டார். கோபப்பட்டவர் அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டு சரணாகதி அடைந்தார். இப்படி அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு கட்டுப்படுகிற ஒரு சமூகமாக நாம் உருவாகி இருக்கிறோமா? சிந்திச்சுக்கலாம். நிறைய வரலாறுகளை, செய்திகளை கேட்பதற்கான அடிப்படை நோக்கம் என்ன? நம்மை நாம் தயார் செய்து கொள்ளுகிற ஒரு சமூகமாக. இந்த அளவுக்குனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்குறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபூ அஸ்தவத்தகும் ஃபௌக சௌத்தன் நபியி, நம்பிக்கை கொண்டவரே, உங்கள் குரல்களை நபியின் குரலுக்கு மேல் உயர்த்தாதீர்கள். திருக்குறளில் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கலாம். இதை எப்ப இறக்கலாம் அப்படின்னா, ஒரு கூட்டத்தினர் வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்து, எங்களுக்கு ஒரு தலைவரை நீங்க நெய்வீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் அபூபக்கர் இருக்கிறார், இந்த பக்கம் உமர் இருக்கிறார்.
அப்ப அபூபக்கர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மா அபத் என்கிறவரை இவர்கள் தலைவரை நியமிங்க அப்படின்னு அபூபக்கர் சொல்றாரு. இந்த பக்கத்துல உமர் என்ன, இல்ல இல்ல அது சரி வராது, நீங்க அப்புறம் ஹாபிஸ் அவர் தலைவரை நியமிங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, அபூபக்கர் சொல்றாரு, எனக்கு எதிராக கருத்து சொல்றதே உங்களுக்கு ஒரு வேலையா போச்சு அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு எதிராக கருத்து சொல்ற ஆள் கிடையாது, சரியா சொல்றது என் வேலை அப்படின்னு இவர் சொல்றாரு. இந்த சத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, 2 பேரும் பேசி பேசி ரசூலுக்கு போயிருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை தீர்க்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லி ரசூலை எதிர்த்து வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனா அந்த வசனத்தை இறக்கிட்டார், உங்க நபியின் குரலுக்கு மேல் உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள் அப்படின்ட்டான். அது சஹாபாக்கள் சொல்றாங்க. அடுத்து உமர் பேசுனா எப்படி பேசுவார்னா, அஸ்ஸலாமு அலைக்கும், 2வது முறை அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட பேசும்போது முதல்ல சொல்லி எப்படி சொல்வார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி 2வது முறை கேட்கிற அளவுக்கு குரலை தாழ்த்தி கொண்டார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கணும். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, சாபித்தின் கைஸ் என்கிற ஒரு நபித்தோழர் இந்த வசனம் இறங்கினோடனே டெய்லி பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வந்த அந்த நபித்தோழர் 1 வார காலமா பள்ளிவாசலுக்கே வரலன்னு உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறாங்க, அந்த சாபித்து என்ன ஆனாரு அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டா அப்ப பக்கத்துல அவரு சஹாபி சொல்றாங்க, சாபின் முஆத் என்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், அவர் என் வீட்டுக்கு பக்கத்துலதான் குடியிருக்கிறாரு, என்னன்னு தெரியல 1 வாரமா வராம இருக்கிறாரு, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்து தகவல் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிங்கிறாரு. போய் அவர் கேட்கிறாரு, என்ன நீங்க பள்ளிவாசலுக்கே 1 வாரமா வரலையே, அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்க சொன்னாங்க அப்படின்ற உடனே, எனக்கு வரணும் தான், இஷ்டம் தான், ஆசை தான், ஆனா நான் வந்து நரகத்துக்கு போயிடுதான் அப்படிங்கிறாரு. பள்ளிவாசலுக்கு வந்தா எப்படிங்க நரகத்துக்கு போக முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இந்த அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் இறக்கி இருக்கிறாங்களே, ஒரு நபியின் குரலுக்கு மேல் உங்களுடைய குரலை உயர்த்தாதீர்கள்னு சொல்லி இருக்கிறான். எனக்கு அடிப்படையாக கட்ட குரல், நான் பேசினாலே சத்தமா கேட்கும். ஒரு ரசூலுல்லாஹ் அந்த சபையில இருப்பாங்க, நான் பேசும்போது என் குரல் ஒசந்துருச்சுன்னா நரகத்துக்குள்ள போயிடுவேன் நானு அப்படின்னு பள்ளிவாசலுக்கு வராம உட்கார்ந்து இருக்கிறார். அப்படியா சங்கதி அப்படின்னு கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் தகவல் சொல்றாங்க, இன்னொரு மாதிரி நிகழ்வான், அதனாலதான் அவர் பள்ளிவாசலுக்கு வரலையா அப்படின்னோடனே அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுங்க அப்படின்னா, போய் என்ன சொல்லுங்க, அவர் சொர்க்கவாசின்னு சொல்லுங்க அப்படின்னாங்க. வர சொல்லுங்க பள்ளிவாசலுக்கு. அவர் உலகத்தில் அவருக்கு நன்மாராய் சொன்ன பள்ளிவாசலுக்கு வர ஆரம்பித்தார். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் தூதருடைய பொன்மொழிகளையும் சும்மா காதல கேட்டு போயிடல, வாழ்க்கை அப்படின்னு பிரதிபலித்தாங்க. நரகத்துக்கு பயந்தாங்க, சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டாங்க. இந்த நோக்குனா அகல் யுத்தம். அகல் யுத்தம்ங்கிறது ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர், கடுமையான ஒரு குளிர்காலம். இந்த குளிர்காலத்துல என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்களால் அந்த குளிர் தாங்க முடியல. அவர் குதைபா என்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், இந்த சம்பவத்தை எப்ப சொல்றாங்கன்னு கேட்டா, காலத்துல நம்மள மாறி உள்ள ஒரு 10-15 பேர் என்ன செய்யறாங்க, அது பேசிக்கிறாங்க. நம்மளும் கூட இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறுகளை கேட்கும் போது நம்ம நினைப்போம், அந்த காலத்துல நம்ம பிறந்திருந்தா சுப்ஹானல்லாஹ் எல்லா சகாபாக்களையும் பார்த்திருக்கலாம், நல்ல போர்க்களங்கள்ல நம்மளை ஈடுபட்டுக்கலாம் அப்படின்னு சிராயிட்டு நம்மளும் என்ன செய்வோம், பேசிக்கொள்வோம். இறை நம்பிக்கையாளர்கள் கூட உள்ள பண்பு, அந்த ஆசையும் நேசமும் வரும். அப்படி அன்னைக்கு பிற்காலத்தில் உள்ள சிலர் என்ன செய்யறாங்கன்னா உட்கார்ந்து பேசுறாங்க, நம்மளாம் ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்தா பயங்கரமா போர் பண்ணியிருக்கலாம், எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு பேசும்போது அந்த பக்கத்துல கொஞ்சம் தள்ளி குதைபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இந்த செய்தி எல்லாம் கேட்டுட்டு அவர்களுக்கு பக்கத்துல வந்து, நீங்க போர் பண்ணியிருப்பீங்க, சாகசங்கள்லாம் நிகழ்த்தி இருப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா, நாங்கள் அகல் யுத்தத்துக்காக அனைவரும் காத்து கொண்டிருக்கும் போது கடுமையான குளிரில் இருந்தோம். அது சவுதி குளிர் எப்படி இருக்குன்னு சொல்லி போனவங்களுக்கு தெரியும், அப்படி சொல்ல தேவையில்லை. அப்ப அவ்வளவு கடுமையான குழுல நாங்கள் 40 பேர் கொண்ட குழுவினர் தனித்தனியா இல்லாம ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக முழங்கால்களை கட்டிக்கொண்டு மனிதனுடைய வெப்பத்தை நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறார். அவ்வளவு ஒரு கடுமையான குளிர் அப்படிங்கிறார். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்தில் வந்து,
எதிராளிகளை பற்றி உளவறிந்து விட்டு வந்து சொல்லுபவர் யார்? அப்படி சொல்லுபவர் என்னோடு இப்படி இருப்பார் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. என்னோடு இப்படி இருப்பார் அல்லாஹ்வுடைய ரசூல், அடுத்து அவர். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நெருக்கமா இருப்பீங்கன்னு அறிவிக்கிறாங்க. சகாபாக்கள் என்ன செய்ய ஒரு பாக்கியம் கிடைச்சா சும்மா இருப்பாங்களா? ஆனா ஒரு சத்தம் காணும். காரணம் அந்த குளிர் காரணனால யாருமே பதில் சொல்ல பேசாம உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் திரும்ப அறிவிக்கிறாங்க, எதிராளிகளை பற்றி உலகறிந்து விட்டு என்னிடத்தில் வந்து தகவல் சொல்லுவார் என்னோடு எப்படி இருப்பார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சத்தத்தை காணும். மூன்றாவது முறையா அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவிக்கிறாங்க, ஒரு சத்தத்தை காணும். இங்க அதிகாரம் தான் பயனளிக்கும் முடிவெடுக்கிறாங்க. சொல்லுங்க கட்டுப்படுறேன் அப்படின்னா போய் பார்த்துட்டு எதிரிகள் அப்படின்னா அவர் சொல்றார், சூரியனுடைய அந்த வெப்பத்தில் நடந்ததை போன்று எனக்கு இருந்தது அப்படிங்கிறார். அந்த குளிர்லையும் சூரியனின் வெப்பத்தில் நடந்ததை போன்று எனக்கு இருந்தது. அவர் செல்லுகிறார், எதிராளிகள் அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெரும் படை அங்கே அமர்ந்திருக்கிறது. அந்த குளிர் தாங்க முடியாமல் அபூ சுஃபியான் நெருப்பை வளர்த்து தன்னுடைய அந்த போர் கவசங்களை எல்லாம் கலட்டி கொண்டு முதுகை அந்த நெருப்பிலே வாட்டி கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறார் உதைபா. ஒரு மரத்துக்கு பின்பாக நிற்கிறார் இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரி அபூ சுஃபியான். இந்த நேரம், இந்த கணம் அவரை கொள்வதற்கான ஏகமான ஒரு வசதி இருக்கிறது. வில்லில் அம்பை பூட்டி அடித்தால் ஆள் மரணித்து விடுவார். ஆனா அவர் உதைபா என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய ரசூல் அவரிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள், எம்மை பற்றி எதிராளிகள் அறிந்து கொள்ளும் பொருட்டு நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவர்களை விழிப்படையை செய்து விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கொள்வதற்கான எல்லா வசதி இருக்கு. வில்லிலிருந்து அம்பை விட்ட அபூ சுஃபியான் முடிஞ்சிருச்சு. ஆனா அவர் கொள்ளல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க? எதிரிகளை வெளிப்படையை செய்து விடாதேன்னு சொன்னாங்க. அப்படியே உளவறிந்து விட்டு மீண்டும் வந்தார், தகவலை சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலில் போட்டு இருக்கிற அந்த போர்வையை அப்படியே எடுத்து உதைபாவுக்கு போர்த்தி படுத்து தூங்குங்கள் என்று சொன்னார். அவர் அயர்ந்து தூங்கி விட்டார். காலையில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எழுந்திரு தூங்கு மூஞ்சி என்று எழுப்பினார்கள். எப்படி பாருங்க, இந்த ஒரு வார்த்தை எத்தனை பேர் இன்னைக்கு ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்கள், தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி எடுக்கிறார். சொல்லுவாயா அதையா கேட்டுக்க முடியும்? விடு விட்டுக்கிறத பாக்கிறோம்ல. ஆனா சஹாபாக்கள் எப்படி உருவானாங்க? மிகப்பெரிய எதிரி, நினைச்சா கொண்டுடலாம், கொண்டா போர் முடிஞ்சிருச்சு. குறைஷிகளில் அடுத்து யாரும் போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு நாம் சரணாகதி அடைய வேண்டும். இது மாதிரி இந்த சமுதாயம் உருவானால், இது மாதிரியான ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்ட ஒரு சமூகத்தை உலகத்தில் பார்க்க முடியாதுல்ல. திருக்குர்ஆனை படிக்கும் போதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை படிக்கும் போதும் கேட்கும் போதும் இதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில அதை அப்படி பிரதிபலிக்கும்ல. இது மாதிரியான காரியங்களை செய்வதற்கும் வாழ்க்கையில நம்ம மறுமைக்கான வெற்றியை அடைவதற்கும் அடிப்படை எது? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவதுதான். அதை விட உலகத்துல வேற எந்த பெரிய பணி இருக்க போது? ஒண்ணுமே கிடையாது. மறுமையை நம்பி இருக்கிற மூமின்கள் செய்ய வேண்டிய காரியம் கட்டுப்படுதல். கட்டுப்படுதல் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு சமூகத்துல மரியாதை கிடையாது. சொல்றோம்ல, யாருக்கு அடங்க மாட்டான், நாசமா போற பையன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. படித்து தள்ளுவதற்கு காரணம் என்ன? ஒண்ணு வீட்டுக்கு கட்டுப்படணும், இல்ல ஊருக்கு கட்டுப்படணும், இல்ல ஜமாத்துக்கு கட்டுப்படணும், இல்ல தலைவருக்கு கட்டுப்படணும். எதுக்குமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணும், ரசூலுக்கு கட்டுப்படணும். எதற்கும் கட்டுப்படாதவன் சமூகத்துக்கு உதவாதவன். அப்படிதான் சமூகம் அவனை பார்க்கும். அப்படி இந்த சமுதாயம் உருவாகுமே. ஆனால் அதோட ஒரு பலவீனம் வேற என்ன இருக்கு? ஒரு யாரு வேணாலும் நம்மளை வந்து உட்கார்ந்து ஆட்சி அதிகாரம் பண்ணிக்கிட்டு உன்னை என்ஆர்சியில தள்ளிடுவேன், சிஏஏ கொண்டு வந்துருவேன், என்பிஆரை கொண்டு வருவேன், உன்னை அகதியாக்கிடுவேன், ஊரை நாடையும் தேசத்தை விட்டு உன் வாழ்க்கையை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவதற்கான அடிப்படை எங்க இருக்குன்னு கேட்டா, நாம் உருவாவதற்கான சரியான வழிமுறைகளை திட்டமிடாதனுடைய காரணம் தான். நாம எப்படி உருவாகணும் அப்படிங்கறது இந்த சமுதாயத்துக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறு இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுது? முஸ்லிம்களுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது.
அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய சகாபாக்களுடைய வரலாறுகள் எத்தனை பேருக்கு இன்றைக்கு தெரிகிறது? படிக்க வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு படிக்காத விஷயங்களை, பயனற்ற செய்திகளை நிறைய சேகரித்துக் கொண்டே இருக்கும். இது மனிதனுடைய இயல்பு அன்றைக்கு மாறி போச்சு. சலிக்கிற அளவுக்கு செய்தி வருது. கையில மனுஷன் வச்சிருக்கிற அந்த அந்த செல்போன்ல சலிக்கிற அளவுக்கு செய்தி மெசேஜ் வருது. பார்க்க முடியல, அப்படி வருது. ஆனால் பார்ப்பதற்கான செய்தி அல்லாஹ்வுடைய வேதமும் தூதருடைய வழிமுறையும். அப்ப இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது சகாபாக்கள் செய்து கொண்ட அந்த காரியங்களை வாழ்க்கையில பார்க்க முடியும். இந்த அளவுக்குனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில சகாபாக்களை கூப்பிட்டு ரவுலத் என்ற இடத்துக்கு நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. அங்க ஒரு பெண்மணி ஒரு கடிதம் வைத்திருப்பார், அதை வாங்கிட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. சகாபாக்கள் ரவுலத் எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூல் இங்க இருக்காங்க, அந்த பெண்மணி ஒட்டக சிவிலியில கடிதம் கொண்டு போவான்னு சொல்றாங்க, அது எப்படி சாத்தியப்படும்? அது ரசூலுல்லாஹ்க்கு எப்படி அப்படின்னு நினைக்கிறேன். அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறாங்க, ரவுலத் என்கிற இடத்துக்கு போகணும். சொன்ன நிமிஷம் ரெண்டு சகாபாக்கள் குதிரையில பறந்து போனாங்க. போய் அந்த இடத்துல அந்த பெண்மணி அப்படி மடக்கி நிறுத்தினாங்க. உன்னிடம் ஒரு கடிதம் இருப்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எடுத்து கொடு அப்படின்னாங்க. அந்த பெண்மணி என்கிட்ட ஒன்றும் கிடையாது, இல்ல இருக்கு ரசூலா சொன்னாங்க கொடு அப்படிங்கிறாங்க. நீங்க என்னை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கங்க, என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யற ஒத்துக்கல. நீ கடிதத்தை எடுத்து கொடுக்கிறாயா, உன் ஆடைகளை கடந்து கடிதத்தை எடுத்துட்டு போட்டா அப்படின்ட்டாங்க. உடனே அந்த பெண்மணி அவர் நீல சடையில் இருந்து அடிப்பகுதியில் இருந்து ஒரு கடிதத்தை எடுத்து கையில போட்டு அடுத்த கணம் நேரம் கிடைக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கடிதத்தை ஒப்படைச்சாங்க. அங்க என்ன செஞ்சிருக்காருன்னா, ஒரு சகாபி குறைஷிகளுக்கு தகவல் சொல்லி கொடுத்து ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிட்டாரு அந்த பொங்கலுக்கும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்ன என்ன வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதரை, நான் குறைஷிகளில் ஒருவன் கிடையாது, அங்க என்னுடைய சொத்துக்களும் உறவுகளும் இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் குறைஷிகள்ல உறவுகள் இருக்கிறாங்க, உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துக்குருவாங்க. எனக்கு அப்படி யாரும் கிடையாது. இந்த செய்தியை சொல்லிக் கொடுத்தால் என்னுடைய உறவுகளையும் சொத்தையும் அவர்கள் பாதுகாப்பார்கள் என்று நினைத்து நான் செய்தேனே தவிர இஸ்லாத்தை மறுக்கவோ உங்களை எதிர்க்கவோ காட்டி கொடுக்கவோ நான் செய்யவில்லை அப்படிங்கிறாங்க. சொன்ன நிமிஷத்துல அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், இவர் உண்மையை சொன்னார் அப்படிங்கிறாங்க. உமர் அலியெல்லாம் உருவிட்டார், இந்த நயவஞ்சகனை போட்டு தட்டிடவா அப்படின்ட்டார். அவர் பதில் போரில் கலந்து கொண்டார். நமக்கு என்ன தெரியும், விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கலாம், அதனால அவரை மன்னிச்சு கொடுத்துவோன்னு விட்டுட்டார். இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்கிறோம்னா, ஒரு கடிதம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்னதை கேட்டு அது எப்படி உங்களுக்கு தெரியும்னா கேட்கல, கேட்ட நிமிஷத்தில் பறந்து போனார்கள், கடிதத்தை எடுத்து கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். இதுக்கு அடிப்படை என்ன? அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிறது. ஒரு 8 பேர் கொண்ட உக்கல் அப்படிங்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு 8 நபர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வந்து, நாங்கள் பசியாகவும் வறுமையாக இருக்கிறோம், எங்களுக்கு நீங்க உணவடிங்க, பால் கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் விசாரிக்கிற சொல்றாங்க, இல்லைங்க எதுவும் ஒட்டகம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப ஜக்காத்தாக வந்த ஒட்டகத்துல இருந்து இவர்களை பால் அருந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டக பண்ணையில போட்டு என்ன செய்யறாங்க, இந்த 8 பேரை விடுறாங்க. இந்த 8 பேர் அங்க பாலை கறந்து சாப்பிட்டு நல்ல ஆள்கள்லாம் பெருத்து போயிடுச்சு. பெருத்தவங்க என்னாச்சு, அந்த பழையபடியான பீப்புள் வந்தவொடனே இஸ்லாத்தை மறுத்து அந்த ஒட்டக பண்ணையை எவர் பாதுகாக்கிறாரோ அவரை கொண்டுட்டு ஒட்டகத்தை அப்புறம் ஓட்டிட்டு இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருது, அல்லாஹ்வுடைய தூதர் சகாபாக்களுடைய உத்தரவுறாங்க, வெயில் உச்சிக்கு வர்றதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான். அவன் சுபுவுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டான், ஆளை கொண்டு இருட்ட கிளம்பிட்டான். ரசூலுல்லாஹ் செய்தி எப்படி வருது, ஒரு 8-9 மணியை போல வருது. அப்ப 2-3 மணி நேரம் டிஃபரெண்ட்ல வருது. உச்சி வெயில் வர்றதுக்குள்ள ஆளை கொண்டு வந்துட்டாங்க. சொன்ன நிமிஷம் ஒட்டகமும் குதிரையும் பறந்துச்சு. அவர்களை கைது பண்ணி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் வெயில் வர்றதுக்கு முன்னாடி கொண்டாந்து ஒப்படைச்சிட்டாங்க. அவர்கள் மாறுகை வாங்கப்பட்டார்கள். இருப்பு ஆணியால் சுட்டு அவருடைய புருவங்களில் சூடிட்டு கருப்பாறைகள் நிறைந்த பகுதியில் அவர்களை தூக்கி வீசினார்கள். செய்தியை பார்க்க அப்ப எந்த அளவுக்கு சகாபாக்கள் இருக்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாயிலிருந்து வார்த்தை பிறந்த நிமிஷத்தில் பறக்கிற ஒரு கூட்டம். அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற படிப்புகள். கட்டுப்படுதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா,
இது இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல சிறக்கவே சிறக்காது. கட்டுப்படுதல் என்ற ஒரு பண்பு மூமின்களுக்கு இருக்க வேண்டும். அது யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உங்களில் அதிகாரம் வகிப்பவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையின் வழியாக ஏராளமான செய்திகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள்புரிவார்கள் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேருள்ளார் அவருடைய மார்க்கத்தை அறிந்து அதன் தூய வடிவத்தில் இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பெரிய அடிப்படை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாம் தொழுகிற இந்த சிறப்பு தொழுகை ஜும்மா தொழுகை. இந்த ஜும்மா தொழுகைக்கு போகணும்னு முடிவு செஞ்சிருவோம். ஆனால் எந்த நேரத்துக்கு போக மாட்டேங்கிறோம். அதான் அந்த மொட்டை செஞ்சு பழகிறோம். ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு பள்ளிவாசலுக்கு செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல நமக்கு கட்டளை இருக்கிறார். இந்த கட்டளையை எந்த அளவுக்கு மதிக்கிறோம் அப்படிங்கிறத 1 மணிக்கு மேலே வந்தவங்க பூரா சுயபரிசீலனை செஞ்சு பார்த்துக்கிறோம். 1 மணிக்கு மேலே வந்தவங்க பூரா சுயபரிசோதனை செய்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லிட்டாங்க, யார் ஜும்மாவுக்காக வருகிறார்களோ அவர்களை எல்லாம் கணக்கெடுப்பதற்காக எனக்கு வானவர்களை நிறுத்தி வைத்து அல்லாஹ் பதிவு செய்கிறார். இமாம் மிம்பரில் ஏறிய பிறகு அவர்கள் சொற்பொழிவை கேட்பதற்காக அந்த சபையில் அமர்ந்து விடுவார்கள். அந்த புத்தகம் மூடப்பட்டுரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்போ வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹ்வுக்காக செய்கிற சிறப்பு தொழுகை. இந்த வாரம் ஜும்மா தொழுகை அடுத்த வாரம் வரைக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த ஜும்மா தொழுகையிலிருந்து அடுத்த வாரம் வரைக்குள்ள பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. உலகத்துல மனிதன் பெருசா நேசிக்கிறது நான் சம்பாதிக்கிற பொருளாதாரம். அந்த செய்தானை இழுத்து மூடிட்டு பள்ளிவாசலுக்கு போ. எப்ப செய்தான பாரு, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிருந்து உங்களை அழைக்கப்பட்டார் ஜும்மாவுக்காக நீங்கள் பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஆனா என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய கட்டளையை புறந்தள்ளுறத பார்க்கணும். அதனால நிறைய பள்ளிவாசல்கள் நிறைந்து வழியாமல் கொஞ்சம் மக்கள் உட்கார்ந்து பயான் கேட்கிற காட்சியை பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு இந்த ஜும்மாவை கடமையாக்கிறாங்க? மனிதன் பலவீனமானவன். வாரத்துக்கு ஒரு முறை ஈமானுடைய சார்ஜ் குறைஞ்சுட்டே இருக்கும். சார்ஜ் எப்போ ஏற்ற முடியும்? செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா 10 வருஷம் ஆயிரும். செல்போன்ல ஆண்ட்ராய்டுல சார்ஜ் குறைஞ்சு போச்சுன்னா அது மாதிரியான ஒரு கவலைய இப்படா இந்த பின் எடுத்து சொல்கிறது. யாருக்கையாவது சாம்சங் இருக்கா போட்டோரோலா கேட்டு கேட்டு மாட்டி சார்ஜ் ஏற்றுறத பார்க்கணும். நம்ம உள்ளத்துல ஈமானுடைய சார்ஜ் குறையக்கூடாதுங்கிறக்காண்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்மாவை நமக்கு கடமையாகும். அங்க கேட்கிற இந்த சொற்பொழிவுகள் நம்முடைய ஈமானை வலுப்படுத்தும். அதனாலதான் நீங்கள் பள்ளிவாசலுக்கு விரைந்து செல்லுங்கள் அப்படின்னா உங்க வியாபாரத்தை போட்டுட்டு போங்க அப்படின்னா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உலகத்துல இந்த வியாபாரத்தை பெருசு, காசு தான் பெருசு, காமத்து சொல்ற நேரத்தில் போய் டக்குன்னு ஜாயின் பண்ணிக்குவோம். கிடைக்கும் நன்மை நீங்கள் அணுவளவு நன்மை செய்தாலும் அதற்கான கூலியை கண்டுகொள்வீர்கள். அதை மாற்றம் இல்லை. முழு நன்மை அடையும். அதுதான் முக்கியமான விஷயம். காமத்து சொல்லும்போது ஓடி வந்து ஜாயின் பண்ணா நன்மை கிடைக்கும். முழு நன்மை அடைவதற்கான வழி என்ன? என் இறைவனுக்காக நான் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அவன் நேரடியா சொன்னா வியாபாரத்தை விட்டுன்னு சொன்னா அதை விட்டுட்டு பள்ளிவாசல் கிளம்பிட்டேன். அப்பதான் அந்த நன்மைகளை முழுசா அடைவதற்கான ஒரு வழியை பெற முடியும். அப்படி இல்லைன்னு வைங்க, பேசப்படுகிற சொற்பொழிவுடைய எந்த செய்திகளும் மக்களுக்கு போகாது. லேட்டா வரவங்களுக்கு என்ன தெரியும்? ஆனாவில் ஆரம்பிச்சிருப்பாரு, அக்கனால முடிப்பாரு. ஏதோ அக்கனான்னு சொல்லிட்டு இருந்தாரு, முன்னாடி என்னத்தை சொல்லி தொலைஞ்சாரோ தெரியல. இதை போகும். அவர் எப்படி செய்திகள் நமக்கு கிடைக்கும்? கிடைக்காது. அப்ப நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கான அடிப்படை வழிமுறை தான் இந்த ஜும்மா. இப்ப இந்த ஜும்மாவுக்கான நேரத்தை போகணும்னு முடிவு செஞ்ச பிறகு
கொஞ்சம் முன்னாடி கிளம்பி வந்தா முழு நன்மை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது என்பதை கூறி என்னுடைய இரண்டாவது முறையை நிறைவு செய்கிறேன். இப்போ 2 அறிவிப்பு இருக்கு. நம்முடைய யூசுப் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக வாழ்வாதார உதவி கேட்டு வெளியில தூண்டி ஏற்று நிற்பாங்க. உங்களுடைய பொருளாதாரங்களை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பெண்களுக்கான மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அனைத்து பெண்களும் நாளை நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சி கலந்து கொள்ளுமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். வாகனமான வணக்கம்.